தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஜீரோதா கைட் ஆப்பில் ஒரு ஷேரை வாங்கும்போது சில டைம் ஆர்டர் விண்டோவில் ஒரு வார்னிங் மெசேஜ் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான வார்னிங் மெசேஜை தான் ஜீரோதா நட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நட்ஜ் அப்படின்னா என்ன, அது எப்போ வரும், நட்ஜ் வந்தது அப்படின்னா ஷேர்ஸை வாங்கலாமா, எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வாங்கும்போது இந்த வார்னிங் மெசேஜ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜீரோதா ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே மொபைல் யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயா ஒரு 3 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, நட்ஜ் அப்படின்னா ஜீரோதா கைட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மற்றும் ஆப்ல காட்டப்படுற ஒரு ரியல் டைம் ரிஸ்க் அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க ஒரு ரிஸ்கி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடுல இருக்கிற ஆபத்தை உங்களுக்கு காட்டுற ஒரு வார்னிங் மெசேஜ் தான் இந்த நட்ஜ். பொதுவா இந்த நட்ஜ் எப்பெல்லாம் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிஸ்கியான ஸ்டாக்ஸை நீங்க பை இல்லனா செல் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். ஆர்டர் விண்டோ ஓபன் பண்ணும்போது ஷோ ஆகும். ஆர்டரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அந்த நட்ஜ் வந்து வரும். ஓகேங்களா, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க தெரியாம ரிஸ்கி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை வந்து இழக்கிறத வந்து தடுக்கிறது தான். ஆனா நட்ஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலா கேன்சல் ஆகாது. ஓகேங்களா, வார்னிங் வரும். அந்த வார்னிங்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து நான் இல்ல பரவாயில்ல, நான் வார்னிங் அது வந்து அவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளா இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறீங்க. அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து இந்த காட்டுக்குள்ள போகாதீங்க, அங்க சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க? ஓகே, நம்ம ஏன் இந்த டேஞ்சரான காட்டுக்குள்ள போவானேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறாஇருந்தாலும் போகலாம், இல்ல நான் எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காட்டுக்குள்ளேயும் போகலாம். ஓகேங்களா, டிசிஷன் வந்து உங்களோடது. பட் காட்டுக்குள்ள அதெல்லாம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, அதே போலதான் இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு நட்ஜ் ஷோ பண்ணும். நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வாங்காம இருக்கலாம், இல்ல ரிஸ்க நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்டரையும் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்க வாங்கும் போது நட்ஜ் ஷோ ஆகும் அப்படிங்கறத வரிசையா ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் T2T ஸ்டாக்ஸ், அதாவது ட்ரேட் டு ட்ரேட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்பெகுலேட்டிவான ஸ்டாக்ஸ். அதாவது ஒரு ஸ்டாக்ல பிரைஸ் வந்து மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை T2T செக்மெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த T2T செக்மெண்ட்ல உள்ள ஸ்டாக்ஸ்ல நம்மளால இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. அதாவது ஒரு ஷேரை இன்னைக்கே வாங்கி நம்மளால இன்னைக்கே விற்க முடியாது. ஒன்லி டெலிவரியில மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். இப்ப நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், அந்த ஷேர் T2T செக்மெண்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, சோ அப்போ வந்து நீங்க அந்த ஷேரை வாங்கும்போது ஜீரோதால வாங்கும்போது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நட்ஜ் வந்து பாப் அப் ஆகும். அதுல இந்த ஷேர் வந்து T2T செக்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற வார்னிங் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, சோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஷேரை நான் வாங்குறேன் பரவாயில்ல நான் டெலிவரியில வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆர்டரை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல எனக்கு T2T செக்மெண்ட்னாவே அது வந்து ரிஸ்கியான ஸ்டாக்ஸ், எக்ஸ்சேஞ்சே ஆல்ரெடி அதுல மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால நான் அந்த ஸ்டாக்ஸை வாங்கல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வாங்காம இருக்கலாம். ஓகேங்களா, சோ நீங்க வந்து இந்த T2T செக்மெண்ட்ல உள்ள ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா ஜீரோதால அந்த நட்ஜ் வந்து பாப் அப் ஆகும். ரெண்டாவது சோசியல் மீடியா ஸ்டாக் டிப்ஸ். இப்ப வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப், SMS மூலம் நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிப்ஸ் வரலாம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் வந்து வந்திருக்கும். புதுசா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாவே இந்த நார்த் இந்தியாக்காரன் வடக்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ணிடுவாங்க, இதை வாங்குங்க அதை வாங்குங்க, SMS எல்லாம் நமக்கு வரும். சில நேரத்துல வந்து இந்த அன்ரெஜிஸ்டர்ட் அன்ஆத்தரைஸ்டு என்டிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை கம்மியான விலையில வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இந்த வாட்ஸ்அப், டெலகிராம், SMS மூலம் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்குங்க இவ்வளவு மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், சரி ஓகே பிரைஸ் கம்மியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த ஒரு 50 குவான்டிட்டியோ 100 குவான்டிட்டியோ இந்த மாதிரி வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து அதை வாங்குவாங்க. வாங்கும்போது ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேல போகும். இவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கதை வித்துட்டு வெளில வந்துருவாங்க. ஓகேங்களா, இதுதான் பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகுது இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்டாக் நேம் வந்து SMS இந்த மாதிரி வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜீரோதா வந்து நட்ஜில வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சோ நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது இந்த மாதிரி சோசியல் மீடியா டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நட்ஜில ஷோ ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாரா
இருந்துக்கங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சோ அதுல வந்து பம்ப் அண்ட் டம்ப் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஆக்ஷன். இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் சடனா 50% அதுக்கு மேல வந்து கம்மியா இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கம்பெனி வந்து பெரிய லாஸ் ஆச்சு அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பயப்படுவாங்க. எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த பிரைஸ் டிராப் வந்து போனஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட் இல்லனா வேற சில கார்ப்பரேட் ஆக்ஷன்னால நடந்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 1000 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் வந்து 1:1 போனஸ் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க அப்படின்னா போனஸ்க்கு அப்புறம் வந்து 500 அப்படின்னு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இன்வெஸ்டர்ஸ் வந்து 50% லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவர்கிட்ட இருக்க ஷேரோட குவாண்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். முந்தி 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வச்சிருப்பாரு. இப்போ போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 ஷேரா இருக்கும். 500 இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன், இந்த போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் இதெல்லாம் அந்த மாதிரியான ஷேர்ஸ் நீங்க ஏதாவது வாங்கும்போது அந்த ஆர்டர் விண்டோல நட்ஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சோ அத நமக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டா இது ஐஆர்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி வந்து கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத சிச்சுவேஷனுக்கு போனுச்சு அப்படின்னா அதுதான் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ், ஐஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியை ஏதாவது ஒரு புது கம்பெனி வாங்கலாம். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ கண்டிப்பா வந்து குறையும். எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை கூட கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு ஷேரோட பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஐஆர்பி ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஐஆர்பி ஸ்டாக்ஸா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ அதனால இப்போ ஜீரோதா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஐஆர்பி கேட்டகரிக்குள்ள ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வாங்கும்போது ரிஸ்க் வார்னிங் வந்து உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ். இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனில வாங்க விற்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஸ்மால் கம்பெனிஸா இருக்கும். இப்போ நீங்க ஷேர் வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருப்பீங்க, அதே எதிரில் வந்து விற்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்க மாட்டாங்க. அதாவது நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பிரைஸ்ல. அதே போல நீங்க ஏதாவது ஒரு ஷேரை விற்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு விற்கிறதுக்கு ஒரு பிரைஸ் கோட் பண்ணிருப்பீங்களா, அந்த பிரைஸ்ல வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் சில நேரம் வந்து அப்பர் சர்க்யூட், லோயர் சர்க்யூட், பிட் ஆஸ்க் வந்து ஸ்ப்ரெட் வந்து அதிகமா இருக்கும். பம்ப் அண்ட் டம்ப் மேனிபுலேஷன்லாம் இந்த இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ்ல அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது நீங்க ஜீரோதால வந்து அந்த ஆர்டர் விண்டோல நட்ஜ் வந்து பாப் அப் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ். இதை வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப் அப் வந்து ஓபன் ஆகும். சோ இந்த மாதிரியான இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து வாங்கக்கூடாது. பிளைண்ட்லி வந்து வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஆர்இ ஸ்டாக்ஸ். அதாவது ஆர்இ அப்படின்னா ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நார்மல் ஈக்விட்டி ஷேர் கிடையாது. ஒரு கம்பெனி ரைட் இஷ்யூ வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கிற டெம்பரவரி என்டைட்டில்மெண்ட் தான் ஆர்இ அப்படின்னு சொல்றாங்க. ஆர்இ ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ நீங்க தெரியாம தப்பி தவறி வந்து ஆர்இ ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்பெனி ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்காது. ரைட் இஷ்யூ அப்ளிகேஷன் பீரியடுக்குள்ள ரெக்யூர்ட் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும். ரைட் ஷேர்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணல அப்படின்னா ஆர்இ எக்ஸ்பைரி ஆகி லேப்ஸ் ஆயிரும். அதாவது நீங்க ஆர்இ ஸ்டாக்ஸ் வாங்கின மொத்த அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா போயிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி யாரும் தெரியாம ஆர்இ ஸ்டாக்ஸ் பத்தி தெரியாம அவேர்னஸ் இல்லாம அதுவும் ஒரு நார்மல் ஸ்டாக்ஸ் போல நினைச்சு யாரும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஆர்இ ஸ்டாக்ஸ் கேட்டகரியில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நட்ஜ் வந்து பாப் அப் ஆகி உங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் ஆக போற ஸ்டாக்ஸ். சில கம்பெனிஸை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரேடிங்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா லிஸ்டிங் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. பினான்சியல் ரிசல்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணாம ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. இன்சால்வென்சி, ஃப்ராடு இல்லனா இன்வெஸ்டிகேஷன், கம்பெனி ஆபரேஷன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். சோ இந்த மாதிரி சஸ்பென்ஸ் ஆக போற ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா செபி சொல்லியிருக்காங்க இல்ல எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல நீங்க ஏதாவது தெரியாதனமா வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்ல மேல நட்ஜ் வந்து பாப் அப் ஆகும். ஓகேங்களா? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் எப்படி பாப் அப் ஆகும் அப்படிங்கறதெல்லாம். அப்போ இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இப்ப நீங்க ஜீரோதா கைட்ல ஏதாவது ஒரு ஷேரை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அங்க நட்ஜ் ஷோ ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வார்னிங் சிம்பிள் போல. ஓகேங்களா? நீங்க அதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிட்டு ரிஸ்க் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டரை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நட்ஜ் ஷோ ஆகல அப்படின்னா அஸ்யூஷுவலா நம்ம எப்பயும் வாங்குறது விற்கிற அடுத்த புரோக்கர்ஸ்ல பண்றோம்ல அந்த மாதிரி நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஜீரோதா யூசர்ஸுக்காக ஜீரோதாவே கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? சோ இது இன்வெஸ்டர் வந்து ப்ரொடக்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம்
விஷயங்கள் இருக்குன்னு தெரியாம வந்து லாஸ் பண்ணிடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம வாங்கின ஸ்டாக் வந்து T2D செக்மெண்ட்ல போயிருச்சு, நம்ம வாங்கின ஸ்டாக் வந்து சஸ்பென்ஷன் ஆயிருச்சு, நம்ம என்ன பண்றதுன்னு அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. ஓகேங்களா? இது பொதுவா மக்கள்கிட்ட இருக்கிறது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம பிளாட்ஃபார்ம்ல உள்ள இன்வெஸ்டர்ஸ் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால ஜீரோதா இந்த ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நட்ஜை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.